தற்போதைய அண்மை செய்தி. கடந்த 24 மணி நேரத்தில் ராமேஸ்வரம், விருத்தாச்சலம் பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. ராமேஸ்வரம், விருத்தாச்சலம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மழையின் வரக்கூடிய நாட்களில் மழையின் அளவு எந்த அளவுக்காக இருக்கும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் நேற்றைய தினம் முதலாக கத்திரி வெயில் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த 9 நாட்களுக்கு இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. அந்த அடிப்படையில் நேற்று காலை தினம் 11க்கும் மேற்பட்ட இடங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி செல்சியஸை தொட்டிருந்த நிலையில் இதன் எதிரொலியாக நேற்று மாலை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக ராமேஸ்வரம், விருதாச்சலம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் பகுதி, அதே போன்று கடலூர் இருக்கக்கூடிய மாத்தூர் பகுதி, மயிலாடுதுறை ஆகிய சீர்காழி ஆகிய பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இதே போன்று விருதாச்சலம் பகுதியில் உள்பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் அளவிற்கான மழையும், அதே போன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோயம்புத்தூர், கொள்ளிடம் உள்ளிட்ட பரவலாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் 8 to 7 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பதும் பதிவாகியிருக்கிறது. இதற்காக காரணமாக வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த மழை என்பது நீடிக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருக்கும். வெயிலின் தாக்கம் எந்த அளவிற்கு காலை வேளைகளில் இருக்கிறதோ அதே போன்று இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை என்பது தமிழகத்தில் பரவலான மாவட்டங்களில் இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே காற்று வேக மாறுபாடு காரணமாக நேற்றைய தினம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக ராமேஸ்வரம், விருதாச்சலம், மாத்தூர் உள்ளிட்ட சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி.